ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் இல்லாதது ஒரு ரிமைண்டர் ஆப்ரேட்டர். ஓகே. அண்டு இதில் நம்ம படிக்காதது ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்னால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4. எக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து இதில் 4 டு த பவர் ஆஃப் 2 அப்படின்னா 4 ஸ்கொயர், அதாவது 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இதை நம்ம 4 இன்ட்டு 4 கூட போடலாம். பட் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா டபுள் ஸ்டார் மாதிரி. ஸோ அது எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ப்ரோக்ராம் போடும்போது இன்னும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுதான் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். விஷயம் அது கிடையாது. இதில் இன்னொன்று இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். why this answer? இந்த 2 + 3 எக்ஸ்போனன்ட் 2 இன்ட்டு 2. உங்கள் மைண்டுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, போட்டுட்டிங்களா? இப்போது இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், இதோட ஆன்சர் 20. அண்ட் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இதோட ஆன்சர் 36னு போட்டிருப்பீங்க. எப்படின்னா சீக்வென்ஷியலாக நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. 5 டைம்ஸ் 2 என்ன, 25, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் நீங்கள் போட்டு ஒரு ஆன்சருக்கு வந்திருப்பீங்க. பட் இதோட ரியல் ஆன்சர் இஸ் 20. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து பெம்டாஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெம்டாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரன்திசிஸ், எக்ஸ்போனன்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்போனன்ட் இருக்கா, இந்த எக்ஸ்போனன்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா பெம்டாஸில் எக்ஸ்போனன்ட் தான் செகண்ட் வருது. ஸோ இதில் எக்ஸ்போனன்ட் 3 டைம்ஸ் 2 என்ன, 8. அண்ட் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வருதா, அண்ட் இதில் மல்டிப்ளிகேஷன் என்ன, 8 இன்ட்டு 2 16. ஸோ 16. 3 டைம்ஸ் 2 இஸ் 3 9. 9 இன்ட்டு 2 18. 18 + 2 20. ஓகே, அண்ட் 20 தான் இதோட ரிசல்ட். ஸோ இதில் 20 தான் அதோட ரிசல்ட் கொடுப்பாங்க. அண்டு இதனால தான் இது 36 இல்லை 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த ரிசல்ட் வந்துச்சு, எப்படி இது வந்துச்சுன்னா, நம்ம ஜஸ்ட் இதை போட்டு பார்ப்போமா. 2 + 3 எக்ஸ்போனன்ட் 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2. ஏன் நம்ம இதில் போட்டு பார்க்கணும்? நம்ம டேரெக்டாக நம்ம கோடிங் விண்டோலேயே போட்டு பார்த்துடலாம். அதாவது நம்ம ஐடியிலே போட்டு பார்த்துடலாம். பிரிண்ட் போட்டோன்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு வந்துடும். சரி, ஓகே, எனக்கு 20 எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பெம்டாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். P for parenthesis, E for exponent, M for multiplication, D for division, A for addition, S for subtraction. இந்த பெம்டாஸ் ஏன் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டர்ஸில் தான் எனக்கு ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக எனக்கு ஒரு விஷயம் சால்வ் ஆகும். அண்ட் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் இருக்குது, அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளே இதுக்கு ப்ராக்கெட் போடுவோம். ஸோ 2 + 3 எக்ஸ்போனன்ட் 2 இன்ட்டு 2. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் பேரன்திசிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, PEM. இது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இது மொத்தமாகவே தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இன்னர் ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் எனக்கு வெளியில் இருக்கிறது வரும். இது ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா, நாளை பிள்ளை நம்ம போகும்போது ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், இல்லை ML படிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் பெம்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் நம்ம லேர்ன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், விச் இஸ் எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட்னா என்னென்னா, இப்போது எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிற ஒரு
ஆப்ரேட்டர் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் 3 2 ஸ்டார் போட்டு 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 அத்தனை வாட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணும். 2 வாட்டி பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், 3 2 வாட்டி பிரிண்ட் பண்ண எனக்கு 9 வருதா? இதுதான். ஸோ எக்ஸ்போனண்ட்னா உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்போனண்ட் இதில் ஸ்கொயரு. எக்ஸ்போனண்ட்னா டு த பவர் ஆஃப் 3 பவர் 2. இப்போ 3 பவர் 3 என்ன? அதாவது 3 கியூப் என்ன? 27. அதே 3 பவர் 4 என்ன? 81. ஸோ இது பவர் ஆஃப் அப்படிங்கிறத ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம பெம்டாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் எக்ஸ்போனண்ட்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இதெல்லாம். எக்ஸ்போனண்ட்னா என்னென்னு தெரியும், இப்போது மல்டிப்ளிகேஷன் என்னென்னு தெரியும், டிவிஷன் என்னென்னு தெரியும், அடிஷன் என்னென்னு தெரியும், சப்ராக்ஷன் என்னென்னு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், விச் இஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்னே வச்சுப்போமே. ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து இத்தனை யூனிட் இருக்குது, ஆல்சோ இத்தனை இத்தனை 1000 யூனிட்டுக்கு மேலே இத்தனை கேல்குலேஷன், அந்த கேல்குலேஷன்லாம் போவேன்னா. பட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, பழைய யூனிட்லேருந்து புது யூனிட் மைனஸ் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற சார்ஜ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட்டர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ப்ராப்ளம்ஸில் நான் புது ஃபைல் எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட்டர் .py க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நான் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட்டர். ஓகே, இப்போது என்னோடய எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து ரீடிங் எடுக்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஓல்டு ரீடிங் என்னென்னு பார்ப்பாங்க. அப்போது எனக்கு ஓல்டு ரீடிங் என்னென்னு தெரியணும். அண்ட் புதுசாக இப்போ என்ன ரீடிங் வந்திருக்கு, அதாவது பழைய ரீடிங் வந்து உங்களுடைய புக்கில் இருக்கும் ஆல்ரெடி. இப்போது நியூ ரீடிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, நியூ ரீடிங்லேருந்து ஓல்டு ரீடிங், இப்போது உங்களுக்கு 200 நியூ ரீடிங் இருக்குன்னா, ஓல்டு ரீடிங் 100 அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 100 தான் நீங்கள் இந்த மந்த்துக்கான யூஸ் பண்ண அந்த யூனிட்ஸ், அந்த எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் தான் நீங்கள் 100. ஸோ அந்த 100 எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஓல்டு ரீடிங்கில் ஒரு நம்பர் இருக்கும், நியூ ரீடிங்கில் ஒரு நம்பர் இருக்கும், அதை மைனஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதை இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போது யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட்டுக்கு சே 3.89 ருபீஸ் அப்படின்னு வச்சுப்போமே. எவ்வளோ நமக்கு டோட்டலாக வருதோ அதை இன்ட்டு 3.89 தான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே, இப்போ என் ஓல்டு ரீடிங்லேருந்து ரெண்டுமே நமக்கு இன்புட்டில் என்டர் த ஓல்டு ரீடிங் கொடுப்போம். அண்ட் இதில் இன்புட் என்டர் த நியூ ரீடிங் கொடுப்போம். அண்ட் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் ஓல்டு ரீடிங்கும் சரி நியூ ரீடிங்கும் சரி ரெண்டுமே ஒரு நம்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்டீஜராக நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறோம். இங்கே இந்த இன்புட்டை நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு தெரியும், ஒரு யூனிட்டுக்கு 3.89 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி எனக்கு தெரியல, பட் நான் சும்மா இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, யூனிட் யூஸ்ட், நான் இந்த மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓல்டு நியூ ரீடிங், ஏன்னா அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக நியூ ரீடிங் மைனஸ் ஓல்டு ரீடிங். இப்போ எனக்கு யூனிட் யூஸ்ட் வந்துடும். இப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா, நான் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கனோ அதில் ஒரு யூனிட்டுக்கு என்ன சார்ஜு, ஒரு யூனிட்டுக்கு 3.89 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஃபார் யுவர் ஹோம் இஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட்
இதை கொடுத்துருவேன். இங்கே ஃபார்வர்ட் ஸ்ட்ரிங் விட்டோம் பார்த்தீங்களா, இங்கே ஃபார்வர்ட் ஸ்ட்ரிங் போட்டுருவேன். அண்ட் இங்கே இது கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குல்ல, நான் என்ன ஆட் பண்ணுவேன், த டோட்டல் அமௌண்ட் ஃபார் யுவர் ஹோம் இஸ் அண்ட் total amount is இல்லை எப்படி வச்சுப்போம், டோட்டல் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு எத்தனை யூனிட்ஸு யூனிட் யூஸில் வந்துடுமா, அண்ட் டோட்டல் அமௌண்ட்டுன்னு போட்டு இது இப்படி பார்த்தா கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட்டர் என்ன, ஃபர்ஸ்ட் ஓல்டு ரீடிங் என்னென்னு கொடுத்துருவோம் அண்ட் நியூ ரீடிங் என்னென்னு எடுத்துப்போம். அண்ட் யூனிட் சார்ஜில் ஒரு யூனிட்டுக்கும் 3.89 சார்ஜ் பண்ணுறோம். நியூ ரீடிங்க்கும் ஓல்டு ரீடிங்க்கும் மைனஸ் பண்ணி எனக்கு அந்த வேல்யூஸை கொடுத்துரும். அண்ட் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காசுங்கிற மத்தியில் எனக்கு அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓல்டு ரீடிங் வந்து கம்மியாக தான் இருக்கும், விச் இஸ் 34ன்னு வச்சுப்போம். நியூ ரீடிங் ஒரு 98ன்னு வச்சுப்போம். டோட்டல் யூனிட்ஸ் இஸ் 64, டோட்டல் பேமெண்ட் இஸ் 248. நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு ரீடிங் 24, நியூ ரீடிங் 887 அண்ட் டோட்டல் அமௌண்ட், total units 863 and total amount is rupees 3,357. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் அண்ட் நம்ம பெம்டாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ பெம்டாஸ் இல்லாமல் நமக்கு எக்ஸ்போனன்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.